ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு. தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்துக்குவதற்காக அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க. அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. வடை பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாம் வணக்கம் சொல்ல மாட்டோம் இந்த நிகழ்ச்சியில. ஆனா ஏன் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா, இது வடை பேச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும்ல, அதுக்காக சொல்றோம். சரி, அந்த அண்ணன் என்ன செய்தி வச்சிருக்கீங்க இன்னைக்கு? எம்புரான் படம் வந்திருக்கு, அதுதான் எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு புரட்சிகரமான படம், சமூகத்துக்கு தேவையான படம். ஏன்னா இன்னைக்கு மதத்தை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்றாங்கல்ல, அதை எதிர்த்து ஒரு படத்தை தைரியமா கேரள திரையுலகம் கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி வட மாநிலங்கள்லயும் சரி இந்த மாதிரி படம் எடுக்க யாருக்குமே திராணி கிடையாது. ஆனா கேரளால இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா அதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு தடை வந்திருக்கு. 17 கட்டு அந்த ஒரு படத்துக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் கிட்ட கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்துக்களை பத்தி தப்பா காட்டிட்டாங்க, பாஜக RSS உள்ளிட்ட கட்சிகளை தப்பா காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, இந்துக்கள் இருக்கிற எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு அந்த படத்துல காட்டல. ஒரு சிலர் இப்படி நடந்துகிட்டாங்க, இது மாதிரியான சம்பவங்கள் வரலாற்றுல நடந்திருக்கு அப்படிங்கறதான் இந்த படத்தின் மூலமா தெரியப்படுத்தி இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. நான் பிரபுதேவா கூட இன்னைக்கு வந்து இந்துன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. இந்துங்கிறதுலாம் ஒண்ணு தவறான விஷயம் எல்லாம் கிடையாது இல்ல. அன்னைக்கு கூட அவர் பிரபுதேவா அந்த படத்துல வந்து ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால அப்படிலாம் பானவர் தானே பிரபுதேவா. நம்ம பாத்துக்கிட்டு தானே வரோம் ஆரம்பத்துல இருந்தே. அதனாலதான் வந்து இந்த படத்துல வந்து இந்த மாதிரி எடுத்துருக்காரு, நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு முதல்ல நம்ம பாத்துருவோம். அதாவது இந்த படத்தோட வில்லனுக்கு பஜ்ரங்கி அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்களாம். பஜ்ரங்கி அப்படிங்கிற பேரை வச்சதுனால நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ இல்ல குறிப்பிட்ட மதத்துக்காரங்களையோ குறிப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வில்லனா சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. இல்ல நான் கேக்குறேன், ஒரு படத்தோட வில்லன் பேரை வச்சே நீங்க வந்து இந்த மாதிரி சொல்ல முடியுமா? இல்ல நான் கேக்குறேன், நியாயம் இல்ல. இல்ல நான் கேக்குறேன், இல்ல ஒரு மதத்தினுடைய பேரை வச்சாலே அவங்க என்ன கெட்டவங்களா? ஒரு மதத்துக்காரங்கள கெட்டவங்களா காமிச்சா அதென்ன கெட்டவங்களா? சொல்லுங்க. ஏன்னா இது இப்படித்தானே விஸ்வரூப படம், காஷ்மீர் பரிசு எல்லாமே அங்க நடந்ததானே சொன்னாங்க. நீங்க ஒட்டுமொத்த முஸ்லிமே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்து போறா இல்லையா? யோ சும்மா இருயா, இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கு, நம்ம சொல்றதுல நியாயமே இல்லைனாலும் நம்ம அப்படித்தான் பேசுவோம். அதாவது இந்த 17 கட்டுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. முக்கியமான அரசியல் யாருக்குமே தெரியாது. மக்கள்லாம் முட்டா பயலுக, இது நமக்கு மட்டும் தான் தெரியும். என்னன்னா, பிரதமரே இந்த படத்தை நேர்ல பாத்துருக்காராம். நேர்ல பாத்துட்டு யாரோ சொல்லியிருக்காங்க போல, இந்த படம் உங்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படின்ட்டு. இதுக்காகவே பிரதமர் ஒரே நாள்ல மலையாளம் கத்துக்கிட்டாரு. மலையாளம் கத்துக்கிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு கடைசியில என்ன சொல்லியிருக்காருன்னா, மோகன்லால நேரா போன் பண்ணி கூப்பிட்டு, பாருங்க இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிக்க கூடாது, இந்த மாதிரி கட்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 17 கட்டையும் பிரதமரே பார்த்து டைம் எல்லாம் குறிச்சு வச்சிருக்காரு. குறிச்சு இந்த படக்குழுக்கு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மோகன்லாலோட நடிப்பை வியந்திருக்காரு. நீங்க செமையா நடிச்சிருக்கீங்க, அதனால நீங்க எங்க கட்சியில ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அந்த அளவுக்கு மோகன்லால் பண்ணிருக்காருல, கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டு தானே. இந்த படமே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேரளால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காலங்காலமா அவங்க வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, பக்கத்து மாநிலத்துக்கு அப்பப்ப குப்பை அள்ளி எறிவாங்க, நாயை வெறி பிடிச்ச நாயெல்லாம் பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதே கேரளா வச்சு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் நம்மளாம் எதிர்க்கணும். ஆனா அதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத படம், கெட்ட கருத்துக்களை திணிக்குது. ஏதோ நடக்காத ஒண்ணெல்லாம் பல ஹீரோக்கள் சாகசம் பண்ற மாதிரி எடுத்து வச்சா அது நம்ம எழுத்துதானே ஆகணும். ஆமா ஆமா ஆமா, அது உண்மைதான், வாஸ்தவம் தான். அது அந்த பஜ்ரங்கிங்கிற பேர் தானே பிரச்சனை. அதனால அந்த பஜ்ரங்கிங்கிற பேரை மாத்த சொல்லி பால் பாண்டின்னு வைக்க சொல்லி நம்ம பிரதமரே சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு. ஓ, பால் பாண்டி. பால் பாண்டி அப்படின்னா, பாண்டி அப்படின்னாலே தெரியும், மலையாளிகள் வந்து தமிழர்களை பாண்டின்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ மத்திய அரசு இப்படி சொல்லியிருக்கு, பால் பாண்டின்னு வைங்க, எங்களையும் வில்லனா காட்டுறீங்க, தமிழர்களை காட்டுங்கன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா இந்த படத்துல எதுவும் முல்லை பெரியார் அணை பத்தி சொல்லியிருக்காங்களா? எப்பா, அது முல்லை பெரியார் அணையெல்லாம் இல்ல, இந்த தமிழர்கள் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எவன் மலையாள படம் எல்லாம் பார்க்க போறான்? நம்ம 3 பேருக்கு தான் தெரியும். அதுலயும் நீங்க 2 பேரும் கூமுட்டா, எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் எல்லாம் மலையாள படத்தை பார்த்திருக்கேன். அந்த படத்துல வந்து நெடும்பள்ளி டேம்னு தான் சொல்றாங்க. அதனால முல்லை பெரியார் எல்லாம் கிடையாது. என்ன சொல்றாரு வெள்ள பஜ்ரங்கி, இப்ப பால் பாண்டின்னு மாத்திட்டாங்க. பால் பாண்டி என்ன சொல்றாருன்னா, 4 சட்டரை திறந்து விட்டா போதும், உங்க மாநிலமே அழிஞ்சிரும், நான் நினைச்சா அந்த அணையவே குண்டு வச்சு தகர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுடைய அணையை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அதனால என்ன ஆகும்,
இந்த முல்லை பெரியார் அணை இருக்கிறதுனால கேரளாவுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உருவாகும் அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. அத மாதிரி அந்த படத்துல இல்லவே இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே முட்டா பயில தானே, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது? எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆமா ஆமா, நீங்க அறிவாளி தானே. ஏன்னா இந்த படமாச்சும் பரவாயில்ல, 17 கட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண விட்டாங்க. ஆனா கேரளா ஸ்டோரிங்கிற படத்தை இங்க ரிலீஸே பண்ண விடலையே. அதெல்லாம் மக்களுக்கு எதிரான படம்ப்பா. ஒரு மதத்துக்கு எதிரான கருத்துக்களை திணிக்கிற படத்தை நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். அதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. ஆனா என்னன்னா, இந்த படம் ஒரு மதத்தின் பேர்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்கிறத எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கு. இந்த விழிப்புணர்வு கொடுத்திருக்கிற படத்தை எப்படி நம்ம மக்களுக்கு பார்த்துதானே ஆகணும். 17 கட்டு பண்ணிட்டாங்களே, இது எப்படி ஒரு புரிதல் ஏற்படும் இந்த படத்துல? இதனால இந்த படத்துடைய வசூலே இதாகி போச்சாம்பா. ஏன்னா மோகன்லால் எப்பேற்பட்ட நடிகர், அவரே மன்னிப்பு வச்சிட்டாங்கன்னா இது எங்க போய் முடியும்? உனக்கு என்னப்பாச்சு இன்னைக்கு? வழக்கம் போல மண்டே ஆட்டிக்கிட்டு உட்கார வேண்டியதானே? ஏன் தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பேமெண்ட்டை கட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. எப்பயும் போல அமைதியா உட்காரணும். இப்படி தொடைய தட்டினா சரி. அதை விட்டுட்டு ஏன் இப்படிலாம் பேசுற நீங்க? சரி, இப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? மலையாள சினிமாவில இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சு, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இது எவனுக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா ஆமா, உண்மைதான். என்னன்னா, கூலி படம் வரப்போகுது. கூலி இல்ல, கூலி பத்தி பேசுவோம் அடுத்து. அதுக்கு முன்னாடி இட்லி கடையை பத்தி பேசணும். இட்லி கடை அப்படிங்கிற ஒரு பேரு தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கி இருக்குப்பா. என்ன மாதிரி? ஏன்னா அந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏன் தள்ளி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இட்லி கடை அப்படிங்கிற பேர் தான். ஏன்னா ஒன்றிய அரசு இந்த படத்துடைய பேரை கேட்டிருக்காங்க. என்ன இட்லி கடைன்னு வச்சிருக்காங்க? இது தமிழர்களுடைய பெருமையை உலகத்துக்கு பறைசாற்ற மாதிரி இருக்கே. அதனால பாவுபாஜி கடைன்னு வைக்க சொல்லி முதல்ல சொல்லியிருக்காங்க. சரி இல்லங்க, இந்த படத்துல பாவுபாஜிக்கு செட் ஆகாது, அதனால நாங்க இட்லி கடை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாட் மசாலா கடை, அண்டா பப்ஸ் கடை, பானிபூரி கடை, பேல்பூரி கடை, இந்த மாதிரி பல பேர்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு. ஆனா தனுஷ் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல இந்த படத்துக்கு இட்லி கடைன்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு ஸ்டடியா நின்ட்டாராம். அதுக்கப்புறமா என்னன்னா, தனுஷ் இந்தி படங்கள்லாம் நடிச்சிருக்காருல, அங்க இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்தி அப்பவுமே செட் ஆகல. அதுக்கப்புறமா இட்லி கடை படத்துல பிக்ஷோ நடிச்சிருக்காரு. பிக்ஷோ WWE குத்துச்சண்டெல்லாம் போடுவார்ல, அவர் நடிச்சிருக்காராம். அவர் மூலமா டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அங்க மூலமா நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட எல்லாம் பேசிதான் இட்லி கடை அப்படிங்கிற பெயரையே திரும்ப கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக்ஷோ கிட்ட ட்ரம்ப் கேட்டிருக்காரு, ஏன் நீ இந்த தமிழ் படத்துக்காக நீ ஏன் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, நீ நடிச்சதுனால வக்காலத்து வாங்குறியான்னு ட்ரம்ப் பிக்ஷோட்ட கேட்டாராம். அதுக்கு பிக்ஷோ என்ன பண்ணிருக்காரு, 2 இட்லியை கொண்டு போய் கெட்டி சட்னியும் கொண்டு போய் ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்காரு. ட்ரம்ப் அந்த இட்லியை எடுத்து அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பார்த்திருக்காரு. சாப்பிட்டு பார்த்த உடனேதான், இந்த இட்லிக்கு அப்ப நீங்க பேர் கொடுக்க மாட்டீங்க, அப்ப இந்திய அரசு தமிழர்களை ஒடுக்குது அப்படிங்கறத ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு இட்லி கடை அப்படின்னு பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் தான் அந்த பேரே வந்திருக்கு. என்னன்னு சொல்றீங்க? அது அரசியல் படமே இல்லையே, அப்புறம் எதுக்கு அழுத்தம்லாம் கொடுக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம பிக்ஷோ எப்படின்னு தனுஷ் படத்துல நடிப்பாரு. அதான் தம்பி நீ இப்படி உட்கார்ந்துருக்க, நான் ஏன் நடுவுல சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கேன், அதுக்கு காரணம் அதுதான். என்னன்னா, இது எவனுக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். இட்லி கடை படத்துல தனுஷுக்கு அப்பாவை நடிக்கிறது யாரு தெரியுமா? பிக்ஷோ தான். ஆக்சுவலா என்ன கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிக்ஷோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி பார்க்க வர்றாரு. அப்ப தனுஷோட அம்மாவை இந்த படத்துல நடிக்கிறவங்களுக்கும் பிக்ஷோக்கும் காதல் உருவாயிருது. அதன் மூலமா உருவாகிற ஒரு குழந்தை தான் யாரு? தனுஷ். இவர் அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாரு திரும்ப பிக்ஷோ. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவருமே அவங்க அப்பா மாதிரி ஒரு குத்துச்சண்டை வீரராகவும் நினைக்கிறாரு. அவங்க அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தனுஷ் என்ன பண்றாரு, இந்த இட்லி கடையை அமெரிக்கால கொண்டு போய் வைக்கிறாரு. அப்பவுமே குத்துச்சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த பிக்ஷோ என்ன பண்றாரு, அவரை தன்னுடைய மகன் அப்படின்னு தெரியாமலே தன்னுடைய பயிற்சி பட்டறையில சேர்க்கிறாரு. பயிற்சி பட்டறையில சேர்த்து குத்துச்சண்டை எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, அவர் எப்படி வில்லனை அடிச்சு ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. ஏன்னா இது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பட கதை மாதிரியே இருக்கு. அந்த படத்தை தான்ப்பா மாத்தி இட்லி கடன் எடுத்திருக்காங்க. இது எவனுக்கும் தெரியாது, இந்த படத்தோட கதை எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த படத்தோட கதை. ஏன்னா இது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பட டைரக்டருக்கு தெரியுமா? எப்பா, இந்த கதை இந்த படத்தோட டைரக்டரான தனுஷுக்கே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இட்லி கடைங்கிற பேரை மாத்தி பாவுபாஜின்னு வச்சா இந்தியா திணிச்சிருவாங்களானே, என்னன்னே லாஜிக் இது? ஏன்பா, கூலின்னு ஒரு படம் வருதப்பா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி நடிக்கிறாருல,
அந்த கூலிங்கிற பேரே ஒரு இந்தி பேரு. ஏற்கனவே அமிதாப் பச்சன் நடிச்சு அதே பேர்ல படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சரத்குமார் நடிச்சிருக்காரு அதே பேர்ல. அந்த படத்தை தான் அதே பேரை தான் மறுபடியும் இப்ப ரஜினி வச்சிருக்காரு. அதே மாதிரி உழைப்பாளி படம் இருக்குல்ல, அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல கூட என்ன வரும்னா, கூலியோ கூலி எங்களை நம்பித்தான் பூமி அப்படின்னு அப்போல இருந்தே ரஜினி வந்து முயற்சி பண்ணி இருந்திருக்காரு. இப்போ மறுபடியும் அதுக்கான ஒரு முயற்சியா பிஜேபி பின்புலத்துல இருந்து இப்போ கூலிங்கிற பேர்ல ரஜினி நடிச்சிருக்காருங்கிற ஒரு தகவலும் நமக்கு வந்து வந்திருக்கு. ஏற்கனவே கூலிங்கிற பேர்ல படம் நடிச்ச சரத்குமார் இப்ப எங்க இருக்காரு? பிஜேபி பிஜேபியில இருக்காரு. ஏற்கனவே கூலிங்கிற படத்துல இந்தியில நடிச்ச அமிதாப் பச்சன் பிஜேபிக்கு ஆதரவா கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரஜினியுமே மறைமுகமா இந்திய திணிக்கிறாரு. ஆமா ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்பதான் இதெல்லாம் சொல்றீங்க. ஜெயிலர் அப்படிங்கிற படத்துல ஜே அப்படிங்கிற வார்த்தை இதுல ஆரம்பிக்குது, ஹிந்தி வார்த்தை. அதுவும் இல்லாம ஜே அப்படிங்கிறது ஜெயலலிதாவை குறிக்கிறது. அதன் மூலமாவே அவர் சொல்றாரு பாஜகவும், ஏன்னா ரஜினி வந்து பாஜக ஆதரவான ஒரு நபரா பார்க்கப்படுறாரு. பாஜகவும் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியான அதிமுகவும் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்தாங்க, அப்புறம் கூட்டணி பிரிஞ்சிருச்சு. அப்ப ஜெயிலர் 1 இப்ப திரும்ப கூட்டணி வைக்க போறாங்க. அதனால ஜெயிலர் 2 வருது. எப்படி? இது எவனுக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவே வந்து பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப நம்ம விஜய் நடிக்கிறார்ல ஒரு படம் பேரு ஜனநாயகன். அதுக்கு உண்மையாவே வச்ச பேர் என்ன தெரியுமா? அதுக்கு ஜனதா நாயகன் தான் வச்சிருந்திருக்காங்க. பிஜேபி தான் அந்த டைட்டிலே கொடுத்துருக்கு. அது வந்து எல்லாருக்கும் அப்பட்டமா தெரிஞ்சிடக்கூடாது இல்ல, அதனாலதான் தாவை எடுத்துட்டு ஜனநாயகன் விஜய் வைக்க சொல்லி இருந்திருக்காரு. ஓ, அப்ப மறைமுகமா இது பண்றாங்க. ஆமா ஆமா. நம்மள எல்லாரும் விஜய் சொம்புன்னு சொல்றாங்க. பாருங்க, நாங்க விஜய்க்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் யாரு? ஹெச் வினோத். சாமிலாம் கும்பிடுறவரு, மலைக்கெல்லாம் வர போவார். ஆமா. அப்ப சாமி கும்பிடுற எல்லாரும் யாரு? சங்கி தானே. அப்ப சாமி முறை எல்லாத்தையும் சங்கின்னு சொல்றீங்க. இப்பதான் நீ நம்ம லைனுக்கு வர்ற. இதுக்கு முன்னாடி அண்ணாத்தான் ஒரு படத்தை எடுத்தார்ல, அவரும் ஒரு சங்கிதான். யாரு? சிறுத்தை சிவா. அவருமே சாமி கும்பிடுறவரு. அவரு ஒரு சங்கி தானே. அவரோட படத்துல என்ன காமிச்சிருந்தாரு தெரியுமா? அதாவது அண்ணாத்த படத்துல வில்லன் குரூப் எங்க இருக்கும்? நார்த் இந்தியால, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் யாரோட ஆட்சி நடக்குது? மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ். அப்ப பாஜகவுக்கு நேர் எதிரி அங்க இருக்கிற யாரு? திரிணாமுல் காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ் வில்லனா காமிக்கிறாங்கன்னா ஹீரோ யாரு? பாஜக, சங்கி. இதுதான் ரஜினியோட அரசியல். ரஜினி வந்து மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காருப்பா. ஆனா இப்ப அவதார் படத்தோட ஷூட்டிங் வந்து சத்தமே இல்லாம நடக்குதான். ஏன்பா சத்தமே இல்லாம நடக்கிறதுனா ஊம படமா? அடுத்த அஜித் படம் குட் பேட் அக்லி வருதாம்ல, ஏதாவது அடுத்து? அந்த படத்தோட கதை எல்லாமே நல்லா இருக்கான், படம் கூட நல்லா வந்துருச்சாமே. ஆனா என்னன்னா படத்துக்கு அஜித்தோட சம்பளமே 100 கோடிங்கிறாங்க. ஆமா, அதுக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல கோடி நஷ்டமாமே. 1000 கோடிக்கு மேல நஷ்டங்கிறாங்க. எப்பா நம்ம பொதுவாவே அஜித்துக்கு எதிரான செய்திகள் எல்லாம் சொல்லுவோம். ஆமா, மக்கள் வந்து நம்ம ஆதாரம் இல்லாம சொல்றோம்னு சொல்லிடுவாங்க. அதனால ஆதாரத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அந்த படத்துக்கு அஜித்தோட சம்பளம் 100 கோடி. ஆனா அந்த 100 கோடிக்கு வட்டி ப்ரொடியூசர் வட்டி வாங்கி தான் கட்டியிருப்பாரு. அதுக்கு அவர் வட்டியாவே 1000 கோடி கட்டியிருக்காராம். அடேங்கப்பா, 1000 கோடியா வட்டியாவா? ஆமா. 100 கோடிக்கு எப்படின்னு 1000 கோடி வட்டி வரும்? கேக்குறவங்க என்ன கேனப்பைன்னு நினைக்கிறானே எங்களை. எப்பா அஜித்தை பத்தி எப்பவுமே தப்பான நியூஸா தான் சொல்லணும். அப்பதான் நமக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கூடுவாங்க. நம்மள திட்டுறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கிட கூடாதுப்பா. திட்ட இந்த வீடியோக்கு டிராக்ஷன் அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு நடிகரை ஆதரிச்சோம், மற்ற நடிகர் எல்லாம் திட்டியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இது யாருக்குமே தெரியாது. உங்க 2 பேருக்கும் கூட தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சினிமால நம்ம வந்து ஒருத்தரை ஆதரிக்கிறோம், ஒருத்தரை எதிர்க்கிறோம்னு சொல்லி நம்மள திட்டுறாங்க. அரசியல்லையுமே நம்ம ஒருத்தவங்களை ஆதரிக்கிறோம், ஒருத்தவங்களை எதிர்க்கிறோம். மதம் எடுத்துக்கிட்டா அதுலயும் நம்ம ஒருத்தவங்களை ஆதரிக்கிறோம், இன்னொருத்தவங்களை எதிர்க்கிறோம். அப்படித்தானே? அப்போ திட்டி தான் நம்ம போக ஓட்ட முடியும். திட்ட திண்டுக்கல்லு, தீட்ட வைரக்கல்லு. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.
ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகள்ல சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ஜெயின் கல்லூரியில சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு. மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா. தேசிய அளவுல பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க. மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க. அனுமதி இலவசம். இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.